தோழர்களே வணக்கம். எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொளி காட்சியின் 4வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தோழன் நரசிம்மன். வணக்கம். நாம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேன் மூலமாக லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பது எப்படி என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டிற்கு வருகின்ற தபால்காரரிடம் இந்த விஷயத்தை நீங்கள் அவர்களிடம் சொல்லிவிடுங்கள். அவர் அதற்கான அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மிஷினுடன் உங்கள் வீட்டிற்கு வருவார். வந்து அவர் உங்களிடம் சில தகவல்களை கேட்பார். அந்த தகவல்களை நீங்கள் சரியாக சொல்ல வேண்டும். அந்த தகவல்கள் என்னவென்று இப்பொழுது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கீழே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். தோழர்களே, இப்பொழுது அந்த தபால்காரர் உங்களிடம் என்ன தகவல்களை கேட்க இருக்கிறார் என்பதை பற்றி நாம் கீழே விளக்க இருக்கிறேன். முதலில் பென்ஷனர் நேம் என்ற இடங்களை கேட்கும் பொழுது உங்களுடைய பெயரை சரியாக சொல்லவும். அடுத்தது டைப் ஆஃப் பென்ஷன் என்று வரும்பொழுது சர்வீஸ் என்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து சொல்லவும். ஆர்கனைசேஷன் டைப் என்று வரும்பொழுது கேள்வி வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். சாங்ஷனிங் அத்தாரிட்டி என்ற கேள்வி வரும்பொழுது டெலிகாம் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். டிஸ்பர்சிங் ஏஜென்சி என்று அவர் கேட்டால் சம்பான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் என்று தவறாமல் மறக்காமல் சரியாக சொல்லவும். அடுத்ததாக ஏஜென்சி என்று சொல்லும் பொழுது பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு என்று கரெக்டாக சொல்லவும். பிரின்சிபல் சிசிஏ அனைத்து இந்தியாவிலும் இருக்கிறது, எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் சொல்ல வேண்டியது கவனமாக பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு என்று சொல்லவும். உங்களுடைய பிபிஓ நம்பரை கேட்பார். உங்களுடைய இந்த 15 இலக்க புதிய பிபிஓ நம்பரை 60 என்ற இலக்கத்தில் ஆரம்பிக்க இருக்கின்ற அந்த பிபிஓ நம்பரை சொல்லவும். அக்கௌண்ட் நம்பர் பென்ஷன் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு பென்ஷன் கிரெடிட்டாக இருக்கக்கூடிய அந்த வங்கியிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பேங்க் பென்ஷன் அக்கௌண்ட்டின் நம்பரை சரியாக சொல்லவும். இத்தனையும் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சொன்னால் பிறகு அவர் அதை பதிவு செய்துவிட்டு நெக்ஸ்ட் என்ற பகுதிக்கு அவர் செல்வார். செல்லும் பொழுது உங்களுடைய தகவல்கள் முழுமையாக அங்கே நீங்கள் கொடுத்த தகவல்கள் சரியாக இருக்கிறதா என்று வரும். அதை நீங்கள் சரிபார்த்த பிறகு அதற்கு பிறகு அவர் ஓகே என்று சொன்ன பிறகு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்ஷன் வரும். தொடர்களே, இப்போது தபால்காரர் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் உங்களுடைய கைவிரல் ரேகையின் ஸ்கேன் செய்ய ஆரம்பிப்பார். அது ஆதார் பேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடன் உங்களுக்கு அந்த விரல் ரேகை ஒத்துப்போனது என்று சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ் என்ற ஒரு செய்தி வரும். உங்களுக்கு எந்த விரல் உங்களுக்கு ஒரு விரலில் சரியாக வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய 10 விரலில் எந்த விரலை வேண்டுமானாலும் வைத்து அதை நீங்கள் ஸ்கேன் செய்து கொள்ளலாம். சக்ஸஸ் என்று வரும் வரை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். சக்ஸஸ் என்று வந்துவிட்ட பிறகு உங்களுக்கு உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸில் உங்களுக்கு அது ஒரு குறும் செய்தி வரும். அந்த செய்தி என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். இங்கே இந்த எஸ்எம்எஸ்ஸை போல உங்களுக்கு ஒரு செய்தி வரும். தேங்க்யூ ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டிங் யுவர் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட். யுவர் பிரமான் ஐடி இஸ் 7811923369. You may view life certificate online at website. Your digital life certificate will be processed by your pension disbursing agency for release of pension NICSI என்ற இந்த ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். இது ஜீவன் பிரமான் இலிருந்து வந்திருக்கிறது. உங்களுடைய டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை பற்றி செய்தி வந்திருக்கிறது. இந்த பிரமான் ஐடியை நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ளவும். இந்த பிரமான் ஐடி மூலமாகத்தான் உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய ஒரிஜினல் லைஃப் சர்டிஃபிகேட்டை பார்க்க வேண்டுமென்றால் இந்த பிரமான் ஐடியை உபயோகித்து பார்க்க வேண்டும்.
அது எப்படி என்பதை பற்றி அடுத்த செய்தியில் கூறுகின்றேன். தொடர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி வருகின்ற திங்கட்கிழமை என்று வெளிவர இருக்கிறது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் நரசிம்மன். நன்றி, வணக்கம்.